அப்ப அவன் திரும்பி என்ன பண்ணானா, மறுபடியும் கேட்டானா, நான் இப்ப இந்த கட்டடத்திலிருந்து மீண்டும் வந்த கட்டடம் இருக்கு இல்லையா, அங்க ஆரம்பிச்சேன் இல்லையா, அதே கட்டிடத்திற்கு நடந்து செல்ல போகிறேன், நான் நல்லபடியா போவேன், எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவனே எல்லோருமே சொன்னார்களாம் ஒருமித்த குரலிலே, கண்டிப்பாக உன்னால் முடியும், நிச்சயமாக நீ நடந்து போவாய் அப்படின்னு சொன்னாங்களா. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டவனே, ஆமாம் சர்வ நிச்சயமாக நம்புகிறோம், உன்னுடைய திறமையின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா எல்லோருமே. ஒரு சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய், நாங்கள் உன்னை நம்பி பந்தயம் கட்டுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம், எவ்வளவு நாள் நாங்க பந்தயம் கட்டுறோம், கண்டிப்பா நீ இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்து சேர்ந்துருவ அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்களா. இப்பொழுது அந்த மனிதன் கேட்டானா, அப்படி நீங்கள் என்னை முழுமையாக நம்புவர்கள் இருப்பீர்களே ஆனில் அவர்களில் யாராவது ஒருவர் உங்களுடைய குழந்தையை என்னிடம் தாருங்கள், உங்க குழந்தைய நான் தோல்ல வச்சுக்கிட்டு நடக்கிறேன்னு சொன்னாராம். இப்படி சொன்ன உடனேயே இந்த பந்தயங்கற்றேன்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டத்திலும் கூட ஒவ்வொருவராக நழுவி செல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் நடந்து அவனுடைய குழந்தைய தோல்ல போட்டுட்டு நடந்தா, நம்ம குழந்தைய கேட்கிறானேன்னு என்று வந்த உடனேயே இவர்களுக்கு அங்கே நம்பிக்கை என்பது காணாமல் போகிறது. இவ்வளவு நேரம் நான் பந்தயம் கட்டுறேன், நிச்சயமா நீ நல்லபடியா நடப்பேன்னு சொன்னவங்க கூட என்ன பண்ணாராம், ஒவ்வொருவராக அந்த கூட்டத்திலிருந்து விலகி செல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். கொஞ்ச நேரத்துல அங்க யாருமே இல்லையாம். அந்த ஞானி எப்படி அந்த கதையை முடிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இறைவனை முழுமையாக நம்புகிறேன், இறைவனை துதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குமே தவிர, நமக்கு துன்பம் என்பது ஒன்று வரும் பொழுது, அது நம்முடைய துன்பம் என்று வரும் பொழுது, நாம் இறைவனின் மீதான நம்பிக்கையை மறந்து விடுகிறோம், அவரிடத்திலே நம்பிக்கை என்பதை வைப்பதில்லை. எல்லோரும் என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த பிரச்சனையை நான் தானே சமாளிக்கணும், இது எனக்கே வந்து சேர்ந்திருக்கு இல்லையாங்கிற மாதிரிதான் நினைக்கிறோமே தவிர, இங்க என்ன தெரியுமா குறிப்பா சொல்றார் அந்த ஞானியானவர், நம்பிக்கை என்பது வேறு, சரணாகதி என்பது வேறு. இறைவனை பொறுத்தவரை, அதாவது இந்த கழை கூத்தாடியின் மேல் இவர்கள் அனைவரும் வைத்தது நம்பிக்கை, ஆனால் அவர்கள் சரணாகதி அடையவில்லை. என்னுடைய குழந்தையே உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதே போலத்தான் நாமும் என்ன பண்றோம் சொன்னா, அந்த ஆண்டவனிடத்திலே சரணாகதி அடைவதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் நம்புறோம்னு சொல்றோம், துதிக்கிறோம்னு சொல்றோமே தவிர, ஒரு துன்பம் என்பது நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இன்பம் என்பதும் வரும், இதனை தந்ததும் இறைவன்தான் என்கின்ற அந்த மனப்பக்குவம் நம்மிடத்திலே இருப்பதில்லை. முழுமையாக எவர் ஒருவர் இறைவனிடத்திலே தங்களையே ஒப்படைத்து அந்த சரணாகதி என்பதை அடைகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனால் காப்பாற்றப்படுவார்கள். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.